கேள், இது ஒரே மனிதனின் கதை இல்லை, ஒடுக்கப்பட்ட கோடிகளின் குரல். சட்டம் எழுதி சாதியை சிதைத்த மாமேதையின் பாதை. இது ஒரே மனிதனின் கதை இல்லை, ஒடுக்கப்பட்ட கோடிகளின் குரல். சட்டம் எழுதி சாதியை சிதைத்த மாமேதையின் பாதை. நீர் குடிக்க கூட மறுக்கப்பட்ட காலம், நிழலை தீண்டாத தீண்டாமை காலம். பள்ளி வாசலில் நிற்க வைத்த குழந்தை, அந்த குழந்தை தான் வரலாற்றின் எழுத்து. மண்ணில் தள்ளிய கால்கள் எழுந்தன, மண்ணில் எரிந்தது கேள்வி மட்டும். நான் மனிதன் இல்லையா என்ற கேள்விதான் புரட்சியானது. மக்கள் சேர்ந்து பாடும் பகனி திடனை என்று முழங்கிய மனிதன். சட்டம் பேசும் மாமேதை அம்பேத்கர். அம்பேத்கர் சாதி அல்ல மனிதமை எழுதிய அரசியலமைப்பு. இந்திய பேசும் சமத்துவம் அம்பேத்கரின் எழுத்து. கொலம்பியா வரை லண்டன் வரை சென்ற அறிவு பயணம். புத்தகமே ஆயுதம் என்று உணர்ந்தவன், பேனா கொண்டு போர் செய்தவன். தடைகள் ஆயிரம் வந்தாலும் தலை குனியாத சிந்தனை. உலகமே கற்றுக்கொள்ளும் பாடம், அடிமை இல்லை மனிதன். யார் அவர்? சட்டம் அவேகம். எதற்காக? சமத்துவத்திற்காக. யாருக்காக? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. மக்கள் சேர்ந்து பாடும் பகனி திடலை என்று முழங்கிய மனிதன். சட்டம் பேசும் மாமேதை அம்பேத்கர். அம்பேத்கர் சாதி அல்ல மனிதம் என்று எழுதிய அரசியலமைப்பு. இந்திய பேசும் சமத்துவம் அம்பேத்கரின் எழுத்து. அம்பேத்கரின் எழுத்து. இந்தியா என்ற கனவுக்கு உயிர் கொடுத்த எழுத்து. உரிமை, சமத்துவம், சகோதரத்துவம் அவை வெறும் வார்த்தை அல்ல, வாழ்வு. பெண்களின் உரிமை பேசினான், தாழ்பட்டவன் தலை நிமிர்த்தினான். சட்டம் யாருக்கும் சமம் என்ற அர்த்தத்தை உலகுக்கு சொன்னான். இது சிலை அல்ல சிந்தனை, இது பெயர் அல்ல பாதை. அம்பேத்கர் என்பவர் ஒரு மனித நிலை, ஒரு இயக்கம். படிப்போம், போராடுவோம், சட்டம் கையில் எடுப்போம். அம்பேத்கர் காட்டிய பாதையில் இந்தியாவை உயர்த்துவோம். சாதி உடையும், அநீதி அழியும், சமத்துவம் மலரும். அம்பேத்கர் எங்கள் பெருமை. ஜெய் அரசியலமைப்பு.